தொடர்ந்து நெய்வேலியில் சொரத்தூர் ராஜேந்திரனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம். காரணம், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான தேர்தல். காரணம், அன்றாடம் பெண்களை மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமைகள் செய்து மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த துப்பு கெட்ட திமுக ஆட்சி, திறமையில்லாத ஒரு முதலமைச்சர், என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர், அன்றாடம் பெண்கள் மானபங்கம், பாலியல் வன்கொடுமையாமா, பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா, கெடுத்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் பெண்களை. பெண்களை மட்டுமல்ல, குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை. கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தை காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, ஒரு நாள் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு புதர்ல அந்த பொணமா அந்த குழந்தை 2.5 வயசு. காவல்துறை விசாரணை பண்றாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அந்த குழந்தைய ஒரு படுபாவி போதையில கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறான். யார் இந்த படுபாவினா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞர் சங்க பொறுப்பாளர். கடந்த மாதம் மதுராந்தகம் பகுதியில் 14 வயசு குழந்தை, அது 2 பேர் போதையில அந்த குழந்தையும் கெடுத்துறாங்க. போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிக்கின்ற ஒரு பெண் ஒரு நாள் காணோம். வீட்டுக்கு பின்னாடி ஒதுங்க போச்சு, காணோம். அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற காட்டுல கண்டுபிடிச்சாங்க பணமா. அத அந்த பெண்ணை கெடுத்து ஒருத்தன் கொலை பண்ணிருக்கிறான் போதையில. 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை 3 மணி நேரம் காணோம். பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு போற அப்பா அம்மா கதறாங்க. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு வருது. பார்த்தா ரத்த காயத்துடன் வருது. ஒருத்த மனித மிருகம் அந்த குதறி வச்சிருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டி கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம். கோவை விமான நிலையத்தில் ஒரு பெண்ணை 4 பேரு போதையில கெடுத்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நான் கேட்பதெல்லாம், தமிழ்நாட்டுடைய பெண்களே, பெற்றோர்களே, ஒரு ஓட்டு கூட இந்த மானங்கெட்ட திமுக ஆட்சிக்கு போடாதீங்க. உங்கள் பெண்கள் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.